இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா தான் வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இது வந்து இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் போடுறதா வந்து ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நியமனம் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து எக்ஸாம் இன்னும் கால்ஃபர் வரல. ஸோ வர்றதுக்கு முன்னாடி இது அப்ளிகேஷன் ஃபில்லிலேருந்து என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அலோவ் பண்ணி அது வந்து ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி இதை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு இது வந்து பேராசிரியர் பணியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டை கால்ஃபர் பண்ணுறது மாதிரி வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் ரொம்ப நாள்லாம் அதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ கடந்த முறை 2022 கால்ஃபர் பண்ணதுக்கான ஒரு சாம்பிள் இதுதான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்போ கால்ஃபர் பண்ணதுலேருந்து வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் நீங்கள் வரிசையாக பார்க்க. ரெகுலர் அப்பாயின்மெண்ட் மாதிரி ரொம்ப இதுக்கான டேட்டு இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதை மீறியும் வந்து வழக்குகள் இருந்து இதுக்கும் வந்து அப்ளை ஆயிருந்துச்சு. ஆனால் வந்து சீக்கிரம் அதை முடிச்சுட்டாங்க. 2022 இப்படி கால்ஃபர் பண்ண இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணி அங்கே தேதியிலேருந்து சரியாக ஒரு 20 நாளுக்குள்ளேயே வந்து இதுக்கான வெரிஃபிகேஷன்லாம் முடித்து ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கான டைம் வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து அப்ளை பண்ண தேதியாக பார்த்திங்கன்னா 15/12 அதாவது டிசம்பர் 15 இது கால்ஃபர் பண்ணதாக வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிக்ளரேஷன் ஃபார்ம்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பேசிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் யூஜி, பிஜி, எம்ஃபில், அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி, நெட் செட்டு, ஜேஆர்எஃப், நெட் செட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இஃப் அப்ளிகபிள் நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோடது வந்து பிஹெச்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஹைலி கமெண்டட் அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சில பேரோடது பார்த்திங்கன்னா அக்செப்டட் தீசிஸ் நான் வச்சுட்டேன், ஆனால் இன்னும் வந்து எனக்கு அவார்ட் ஆகலை, இன்னும் வந்து கால்ஃபர் இதுவும் இல்லை, வாய்ஸ் முடியலை ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து இதில் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் கால்ஃபர் பண்ண நேரத்தில் நீங்கள் வந்து பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணி வெயிட்டிங் ஃபார் வாய்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் தஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி
பிஹெச்டிங்கிற காலத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாரதியார் யூனிவர்சிட்டி கடைசியில் ஹைலி கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்கு. கமெண்டட், ஹைலி கமெண்டட் அப்படிங்கிறதுலையோ இல்லை நீங்கள் உங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் வாய்ஸ், இல்லை வந்து லாஸ்ட் டைம் இப்படி கால்ஃபர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் உங்கள் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ஹைலி கமெண்டட் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை கமெண்டட் கொடுத்தாது உங்களோடது வந்து தீசிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் தட் அப்படிங்கிறதுல இந்த 3-4 ஆப்ஷனில் நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து நெட் செட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்குறது இல்லை. அதனால தான் லாஸ்ட் டைம் வந்து இந்த பிஹெச்டிங்கிற ஆப்ஷனில் ஹைலிக்கு அந்த அவார்டடாக வெயிட்டிங் ஃபார் அப்படிங்கிறத போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இது வந்து பேசிஸ் ஆன் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸில் ஆரம்பித்து இதை எப்படி உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து இப்போ ப்ரையாரிட்டி என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சர்ஸாக ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் இவங்க கேட்குறாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் இதில் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே கெஸ்ட் லெக்சர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், அது மாதிரி எந்த ரீஜனில், உங்களோட ரீஜிங்கிறது உங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸ் இருக்கிற இடம், அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது, அது மாதிரி வந்து அங்கே காலேஜஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதை டேரெக்டாக நீங்கள் இதில் டேரெக்டாக கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் இது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைய பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ண இடத்துல நிறைய பேருக்கு வந்து இனிஷியலாக வந்து கிடச்ச இது ஓப்பனாக ஃபஸ்ட்டு கிடைக்கும்போது எல்லாருக்கும் ஈஸியாக அது கிடச்சிருச்சு. நிறைய வேகன்சிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குனா அவங்க போட்ட இடத்துலையோ இல்லை அரவுண்ட் த பிளேஸ் இவங்க கொடுத்த 5 ஆப்ஷனுக்குள்ளே வித்தின் 3 ஆப்ஷனுக்குள்ளேயே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக மார்க் கொஞ்சம் கம்மியாக இல்லை கடைசி கவுன்சிலிங்கில் போனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆனிச்சு. அதை வந்து கடைசியில் ரொம்ப வேறு டிஸ்ட்ரிக், அதாவது 5 டிஸ்ட்ரிக் தள்ளி இது மாதிரிலாம் அவங்க இருக்கிறவங்களாம் கூட சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த பக்கம் தஞ்சாவூர், விருதுநகர் இந்த மாதிரி வேறு இடத்துக்கெலாம் மாற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்படி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மேலே கொடுத்ததெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு, இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், இதில் எதுவும் தவறு ஏற்படுப்பின்னு அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அப்படிங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் இதில் வந்து அப்ரோப்ரியேட்டாக இதில் சொல்லியிருந்தாங்க. கெஸ்ட் லெக்சர்ஸுங்கிறது பியூர்லி டெம்பரரி பேசிஸ். ஸோ ஐ ஹாவ் நோ ரைட் டு கிளைம் ஃபார் பர்மனெண்ட் போஸ்ட் அப்படிங்கிறதையும் இதில் ஆப்ஷனாக கொடுத்து தான் இதில் எல்லோரும் சைன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லேயே இதில் கொடுத்து வச்சுருக்காங்களாம். இதில் அப்போதைய டயத்தில் கால்ஃபர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. முக்கிய தேதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளிகேஷனே வந்து நீங்கள் நல்லா டேட்டை பாருங்கள். டிசம்பர் 15, 2022 சொல்லிட்டு டேட்டை கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 15 டிசம்பர் 2022. ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு 14 நாள் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 29 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் ஆரம்பித்து 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோஸர் பண்ணுறதுக்கான டேட்டையும் அதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஒரு 14 டேஸ் தான் கணக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு எப்போ கால் ஃபார் இன்டர்வியூக்கு எப்போ கூப்பிட்டாங்க, அது இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறதையும் இதில் பார்க்கலாம். 2022 இப்படி கால் ஃபார் பண்ணது உடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன், உங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே டேரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் இந்த இதுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி வெயிட்டிங் ஃபார் த டே. ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராருக்கு முதல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி யாராருக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸு அப்படிங்கிறதையும் அவங்க அதில் ஃபுல்லாக கொடுத்து வச்சுருந்தாங்களாம். இதுக்கு அரசாணை வெளியீடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பணியமர்த்துக்கான நான் எந்த வெப்சைட்டில் நான் கொடுக்குறோம், அது பாடவாரியாக எவ்வளோ அவங்க வந்து அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கைனா இதுக்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடணும். ஏன்னா சேங்ஷன்டு போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து எப்பயுமே வேக்கண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இது இல்லாமல் வந்து அண்ணாமலை மிகை பணியாளர்கள் வந்து சேர்ந்ததுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இதில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி அதோடு சேர்த்து உங்களோட மதிப்பெண் சான்றிதழ், முதுகலையில் பெற்ற மதிப்பெண் சான்றிதழ், ஏன்னா அதை பேசிஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து உங்களோட மொத்த பேசிஸ் எவ்வளோ இருக்குது, மார்க் ஷெடியூலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டைரெக்டாக போட்டு விடுவாங்க. இந்த விஷயத்தில்
ஏற்கனவே நீங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கௌரவர்கள் பணியாற்றப்பட்ட இந்த விண்ணப்பித்துள்ளவர்கள் வந்து அவங்க அசல் சான்றிதழ் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அசல் சான்றிதழில் வருமா, அது என்ன மாதிரியான இருக்குங்கிறதையும் அதை வந்து டைரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி சார்ந்த கீழ்கண்ட குழு பரிசீலித்து அவங்கள பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. பணியில் மூத்த ஆசிரியர், முதல்வர், அப்புறம் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணைக்குனர், சார்ந்த மண்டல முதல்வர்கள், இது மாதிரி உறுப்பினர்கள் இருக்கிறவங்க. அது மாதிரி நீங்கள் வசித்துள்ள இடத்துல 20லேருந்து 25 கிலோமீட்டருக்குள்ள வசிக்கும் நபர்களுக்கு கௌரவர்கள் இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அதில் ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்களாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது இப்போ திருவாரூரோ இல்லை தஞ்சாவூரோ ஏதாவது ஒரு ரீஜனில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா அந்த சாய்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக கேட்டகரி வைஸில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதில் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மீதி இருக்கிற எத்தனை காலேஜஸ் இருக்குங்கிறத ஷோ பண்ணும். இதில் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் அதில் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணுறீங்களோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த யூனிவர்சிட்டிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரர் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, வேலூர் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வேலூர், இது மாதிரியான ரீஜியன் வைஸில் ஒவ்வொரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட மென்ஷனிங்கை அதில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக் வைஸில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் இப்போ டிஸ்ட்ரிக் எப்படி கிளிக் பண்ணுறோன்னா வரிசையாக அரியலூரில் ஆரம்பித்து அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரிஸ், தேனி, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி, வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர், இது மாதிரி வரிசையாக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இருக்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கூட இதில் அப்ளை பண்ணலாமா. கேட்டகரி வைஸில் கிளிக் பண்ணும்போது ஆல் இல்லை மென்ஸ் காலேஜ் இல்லை விமென்ஸ் காலேஜ் இல்லை கோயட் காலேஜ் அப்படின்னு கொடுத்தா டேரெக்டாகவே நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது இப்போ ஆல்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ஆப்ஷனுமே இப்போ மென்ஸ் காலேஜும் ஆட் ஆகும், விமென்ஸ் காலேஜும் ஆட் ஆகும், கோ எஜுகேஷனும் ஆட் ஆகும். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த ரீஜன், என்ன கோடு, என்னென்ன காலேஜஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக ஃபுல்லாகவே வரிசையாக வந்துடும். நீங்கள் இது மூலமாக டேரெக்டாக எது எந்த ஆப்ஷனில் இருக்குது என்னங்கிறதையும் நீங்கள் டேரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணி உங்கள் சாய்ஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது பக்கம் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அது வந்து உங்கள் வீட்டில் இருந்து உள்ள உங்களோட இருப்பிடத்துலேருந்து நீங்கள் எங்கே இடம் போக்குறீங்களோ அது மாதிரி கூட நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் அதில் எத்தனை என்ட்ரி இருக்குங்கிறதையும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். லிஸ்ட்டு வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. வேறு வெப்சைட்டில் வந்து ரெகுலராக அப்டேட்காக பார்ப்பாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக அப்போயே நம்ம அப்டேட் போட்டுட்ருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான அப்டேட்டை வந்து குயிக்காக நம்ம போட்டுகிட்டே வந்தோம். ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா இந்த நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த ஆதரவு அது அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக வந்து ஒரு தடவை சொல்லிடுவோம், நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2 லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஜென்ரல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு இருக்கும். செலெக்ஷன் லிஸ்ட்டுனா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் மொத்தம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இவங்க கால்ஃபர் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பிபிஏ, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ்னோட டைப்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கார்பரேட் செக்ரட்டரிஷிப், எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, இங்கிலீஷு, ஃபுட்டு, நியூட்ரிஷன், டாக்டிக்ஸ், ஐடி. ஸோ இதுதான் மொத்த சப்ஜெக்ட்ஸ் தமிழ்ஸு. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் சைக்காலஜி வரைக்குமே எல்லாமே ஆப்ஷன் உண்டு. இந்த ஆப்ஷனை அப்படி டேரெக்டாக கிளிக் பண்ணி ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபோ ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா 2 இப்போ நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் மேலே நீங்கள் இப்போ கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே கூகுள் க்ரோமில் வந்து அது டவுன்லோட் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சில ப்ரௌசரில் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட்ஸில் காட்டும், நீங்கள் டேட்டா லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஜேஆர்எஃப்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிஹெச்டியும் இருக்கணும், நெட்டும் இருக்கணும். ஜேஆர்எஃப் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிஹெச்டி நெட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்லெட் நெட்டு. அதுக்கடுத்தது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்குன்னு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு அப்புறம் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட்லி உங்களுக்குள்ள ஆர்டர் டைப்ஸ் படி நீங்கள் வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி அதுக்கடுத்தது வந்து நெட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் செட் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருப்போம்.
ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கான லிஸ்ட்டு யார் யார் அப்ளை பண்ணால் அவங்க என்ன கம்யூனிட்டியில் இருப்பாங்க, என்ன டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க, எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அப்ளிகேஷன் அழகாக அதோட பிடிஎஃப்பில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிவிடும். உங்களை நீங்கள் அப்ளை பண்ண பிடிஎஃப்பில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த முதல்லே சொன்னது தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஹெச்டி நெட்டு ஜேஆர்எஃப், அதுக்கப்புறம் உங்களோட பிஜி மார்க்கு. நீங்கள் பிஜி மார்க்கும் இருக்கணும் இந்த ப்ரிஃபரன்ஸில். இப்போ நான் சொன்னல பிஹெச்டி நெட்டு ஜேஆர்எஃப் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா அதில் உங்கள் பிஜி மார்க் படி உங்களை ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பிஹெச்டி நெட்டு. அந்த ப்ரிஃபரன்ஸில் ஆக்சுவலாக நீங்கள் பிஜியில் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுதான். அதேமாதிரி பிஹெச்டி அதுக்கடுத்து ஸ்லெட் நெட்டு. இந்த ஆர்டரில் யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இருக்காங்களோ அவங்கள இப்போ ப்ரிஃபரன்ஸ் காட்டுவாங்க. அப்புறம் பிஹெச்டி மட்டும். பிஹெச்டி அப்ரோச்சை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கீழே போனீங்கன்னா அதுக்கப்புறம் நெட்டு ஜேஆர்எஃப் இல்லைனா நெட்டு மட்டும், அதுக்கப்புறம் பிஹெச்டி மட்டும். இது மாதிரி ரீஜன் வைஸில் உங்களுக்கு இதை பிரித்து சொல்லுவாங்க. இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு டேட்டு அலாட்மெண்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு டேட்டை அவங்க ஃபில்லப் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த டேட்டில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த டேட்டில் வந்து நீங்கள் வரணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கீழே தேதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3/1/2023. ஏற்கனவே அப்ளிகேஷன் ரிசீவ் ஆன தேதின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 இருந்துச்சு. 15லேருந்து 14 நாள் கொடுத்துருந்தாங்க. அதாவது டிசம்பர் 14 தேதி தான், 14 நாட்கள் தான் கொடுத்துருந்தாங்க. 14லேருந்து அப்புறம் 30, 31 ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது 3 நாளும் பார்த்திங்கன்னா அரசு விடுமுறையாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3 நாளை விட்டுட்டு அடுத்தது 2ஆம் தேதியை விட்டுட்டு 4 நாள் கேப்புக்குள்ளேயே லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்து 19 நாளுக்குள்ளேயே இவங்க ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்து என்ன அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் 3ஆம் தேதி வந்து நீங்கள் யாரெல்லாம் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷனை கால் ஃபார் பண்ணினாங்கன்னா அங்கேருந்து 19 நாட்களுக்குள்ளே எல்லாரையும் வர வைக்கிறதுக்கான முழு பொட்டென்ஷியல் வந்து நம்மகிட்ட டீம் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ 2022 அந்த டிசம்பர் அந்த 15 அன்னைக்கு கால் ஃபார் பண்ணது 4 அந்த இங்கேருந்து 14 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தது. அந்த 3 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி அடுத்தது முன்னாள் வரிசையாக வந்து ஒர்க்கிங் டேக்கு ஹாலிடேஸாக இருந்ததுனால விட்டாங்க. இல்லைன்னா அதை கூட சீக்கிரம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் அது எங்கே நடக்கும், என்ன டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அவென்யூவாக அவங்களே சொல்லியிருந்தாங்க. இப்படி ப்ரிஃபர் பண்ணுறதுல அடுத்தது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு 3ஆம் தேதி வந்து காலையில் 10:30க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே வரணும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு 5ஆம் தேதி அதே இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட் நீங்கள் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு பக்கத்தில் அது மாதிரி 2 நாளில் தமிழுக்கானது. ஏன்னா அதிகமான மொழி பாடங்கள் இருக்கனால தமிழுக்கு வந்து அடுத்த தேதி சொல்லியிருந்தாங்க 5ஆம் தேதி வந்து. அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 அப்படின்னு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ்க்கும் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தேதி என்னைக்கு அப்படிங்கிறதையும் கீழே வரிசையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு ஜிஎல் ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தேதியும் அதுக்கான முடிக்கப்பட்டு கால்ஃபர் பண்ணுற தேதியும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 நாளுக்குள்ளேயே எல்லா ப்ராசஸையும் அவங்களால நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஸ்கெடியூல் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2யுமே ஒரே காம்பனண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ 3ஆம் தேதினா 3ஆம் தேதியில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்து வர வேண்டிய நாள். அப்புறம் 5ஆம் தேதி தமிழ், 6ஆம் தேதி இங்கிலீஷ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎட் காலேஜ் 577 சைதாப்பேட்டை சென்னை அந்த வென்யூவில் இது நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதோட ஏரியான்னு பார்த்திங்கன்னா சென்னை. இப்போ வந்து கம்மியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ரீஜன் லெவல்லையோ கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருச்சி ரீஜியனில் உள்ள டைப்பு. இப்போ இது எல்லாமே கெஸ்ட் லெக்சர் செலெக்ஷன், இன்டர்வியூ அஸ் வெல் அஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். கடந்த 2022 கால்ஃபர் பண்ணி 23 ஜனவரியில் வந்து போஸ்டிங் போட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி திருச்சி ரீஜனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெரியார் EVR காலேஜ் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கு, சோசியாலஜி, TTM, விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஜியாலஜி, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், HRD, பாட்டனி, ஜுவாலஜி, வைல்டு லைஃப் பயாலஜி, மரைன் பயாலஜி, மைக்ரோ பயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக எத்தனை ப்ரிஃபரன்சஸ் இருக்கோ எல்லாத்துமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பெரியார் காலேஜ் EVR திருச்சிராப்பள்ளியில் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஃபுல்லாகவே நடத்திருந்தாங்க.
அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரபிள். அடுத்தது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரோட ரீஜனில் 9/1/2023 காமர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே ஏஎஃப், பிஎஸ்என்ஐ, சிஏ, ஐபி, பிஏ, கார்பரேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ இதெல்லாமே 9/1/2023 அன்னைக்கு அங்கே நடந்துச்சு. 10ஆம் தேதி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அந்த தேதி. அதே 9ஆம் தேதியில் ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்டானமஸ் மதுரையில் 9ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரின்னு பிரித்து வச்சுருந்தாங்க ரீஜன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஃபென்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரிசையாக அது மாதிரி வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒரு டேட்டா அவங்க கொடுத்துருந்தாங்க. 15/12/2022 கால்ஃபர் பண்ண இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் 1895 பேருக்கான காலி பணியிடங்களுக்கான தற்காலிக பணியமர்த்துவதற்கான கௌரவ விரிவுரையாளர்களின் மொத்த எண்ணிக்கை 1895 வேக்கண்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு பூரா இருக்கிற அப்போதைய வேக்கன்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணி ஓய்வு பெற்றவர்களும் மட்டுமல்லாமல் நிறைய கல்லூரிகள் புதிய கல்லூரிகளாக தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு வந்து எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட், இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, எத்தனை புது காலேஜஸ் திறந்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கீழே இருக்கும். ஸோ கடந்த முறை கொடுக்கப்பட்ட 14 நாட்களில் மொத்தம் 1895 வேக்கன்சிஸில் பார்த்திங்கன்னா 9545 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே எலிஜிபிள் லிஸ்ட் எத்தனை பேர், மெரிட் லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது மாதிரி வந்து ஈச் சப்ஜெக்டில் எவ்வளோ இருக்காங்கிறது இவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்ஷியலி அவங்க வந்து இந்த ஆர்டரை ஏற்கனவே சொன்னது தான். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணது உங்களோட ஆர்டரை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் அண்ட் நெட்டு. ஜேஆர்எஃப் இருக்கணும், நெட் இருக்கணும், பிஹெச்டி இருக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த டாப் லிஸ்ட்டில். அதோட சேர்த்து அவங்களோட இப்போ ஒரு அப்படி அப்ளை பண்ணாங்க 10 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 10 பேரில் பிஜி மார்க் யார் ஹையஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பிஹெச்டி வித் நெட்டு. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பிஹெச்டி வித் நெட்டு நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட கட் ஆஃப் வச்சு தான் அவங்கள பிரிப்பாங்க. அது மாதிரி பிஹெச்டி வித் செட்டு, நெட்டு, ஸ்லெட்டு ஆர் செட்டு. ஸோ இவங்களை இந்த கேட்டகரியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்களோட பிஜி மார்க்கை வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது பிஹெச்டி மட்டும். கடைசியில் பார்த்திங்கன்னா பிஜி வித் நெட்டு அடுத்த கடைசி ப்ரிஃபரன்ஸ் பிஜி வித் செட்டு. இதுதான் கடைசி ப்ரிஃபரன்ஸாக அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் இதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி நிர்ணயித்த தகுதி அடிப்படையில் தான் இனிமேல் எல்லா கல்லூரிகளிலும் பேராசிரியர்கள் பணி நியமனங்கள், ஈவன் அது வந்து டெம்பரரி பேசிஸில் இருந்தாலும் அந்த குறைந்தபட்ச பேசிஸில் இருக்கிறவங்க வந்து அந்த தகுதிகளின்படி தான் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது. இது தற்காலிக பணியிடங்களுக்கும் முழுமையாக பொருந்தும். இது அரசு சொன்ன விதிகளின்படி தான் இது இப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட்டை நடத்துகிறாங்க. நிறைய அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் இதே ஃபார்மேட்டை தான் இப்போ எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2000 வேக்கன்சிக்கு வந்து 9545 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இவங்க கொண்டு வர வேண்டிய ரெஃபரன்ஸ், இப்போ உங்களை ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு இன்டர்வியூக்கோ இல்லை உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ ஆஸ் பர் ஷெடியூலில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ், அதை ஒரிஜினல் அண்டு 2 ஜெராக்ஸ் காப்பி, 2 ஃபோட்டோ காப்பி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கையில் இருக்கணும். அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இப்போ கால்ஃபர் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்றாங்க, இல்லை இன்டர்வியூவோட சேர்த்து பேரலாக கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொண்டு வரது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ். முதல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே கொடுக்கணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அலாங் வித் தட் அதோட அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸில் இதோட சேர்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த காம்பீட் அத்தாரிட்டி. இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்குற அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட்டும் இட்ஸ் பிளேட் அ வைட்டல் ரோல். அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டோட சேர்த்து காப்பி ஆஃப் த டவுன்லோட் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட அந்த டவுன்லோடு காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதையும் நீங்கள் இதோட
ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். இதோட ஃபோட்டோ காப்பி, அதாவது அதோட பிரதியும் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். 2 காப்பி, இப்போ நான் சொன்ன எல்லாமே 2 காப்பி உங்கள்கிட்ட வந்து இது ஜெராக்ஸ் இருக்கணும். ஒரு செட்டு வந்து முழுக்க உங்களோட ஒரிஜினல் நீங்கள் வச்சுருப்பீங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், இது வந்து இந்த வாட்டி வேக்கன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த முறை மாதிரி இந்த வாட்டி ஒரு 1500 வேக்கன்சி கொடுப்பாங்கங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 19/7/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி இயக்கம் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டம் நடைபெற்றமை, அந்த கூட்ட குறிப்பு அளித்தல் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அவங்க பேசப்பட்ட கருத்துருக்கள் இதில் நிறைய பேசப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் 2024 கடந்த வருடமே இதற்கான ஒப்புதல்கள் எல்லாமே பெறப்பட்டது. அப்போ நடக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 2025 நடக்குது. சொல்லப்போனால் ஒரு 8, 9, 10 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த டயத்தில் அப்போயே கடந்த வருடம் பேசப்பட்டதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 10வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு நிதி அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி வழங்குதல், மேலும் பணிப்பளுவின் அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது கருத்துருவாக பேசப்பட்டது. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் இருப்பதாலும், அதாவது கடந்த ஒரு சரியாக சொல்லப்போனால் 13 வருஷத்துக்கு முன்னாடி 2012 அப்ளிகேஷன் சொல்லிட்டு தான் அதை கொடுத்தாங்க. 2013 தான் வந்து அந்த அப்ளிகேஷனே வந்து ஆஃப்லைனில் செல் பண்ணாங்க. அப்படி செல் பண்ண அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்து அப்புறம் இன்டர்வல் நடத்தும் போது 2015 தான் முழுமையாகவே 2015 தான் அவங்க ஒவ்வொன்றா ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. 2016 தான் அது முழுமையாக அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் முடிய ஆரம்பிச்சிச்சு. கடந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2012ங்கிறது வந்து ஆக்சுவலாகவே அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பேர் 2012 தான். அது கொடுத்த அப்ளிகேஷன் இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா 2013. அவங்க ஜாயின் பண்ணதை தான் 2015 தவிர அதற்கப்புறம் எந்த ஒரு பேராசிரியர் பணியிடங்களுக்கான காலி பணியிடம் எதுவுமே நடைபெறவில்லை. புதிய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கு தேவைப்படும் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி கோரி அரசுக்கு அனுப்பப்பட்ட கருத்துருவில் மொத்தமாக வந்து நிறைய கல்லூரிகளில் வேக்கன்சி வந்து கடந்த வருடத்துக்கான வேக்கன்சி இப்போயும் நிறைய வேக்கன்சி இருக்குது. கடந்த வருடத்துக்கான வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா 2024 மே மாதத்துக்கு 2024 கடந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா அப்போதைய நேரத்தில் தேவைப்படும் உதவி பேராசிரியர் எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 940 பேராசிரியர்கள் தேவைப்படும் பணியிடங்களுக்கு எங்களுக்கு வந்து அதுக்கான பணியிடங்களை நீங்கள் ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிற 940 உதவி பேராசிரியர்களுக்கு பணியிடங்களை கருத்துருவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 763 கௌரவ விரிவுரையாளர்களை நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அரசாணையின்படி 763 பேர் வந்து பணியிடங்களாக நிரப்ப கோருவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது, வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வழங்கப்பட்டுள்ள இந்த பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா இது மேலும் சில பணியிடங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர் அப்படின்னு போட்டு கௌரவ பணியிடத்திற்கு பதிலாக நிரந்தர பணியிடமாக ஒப்பளிக்க கோரி அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 2ல் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது அல்ல. அது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பேராசிரியர்கள் இப்போ நியமிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா சுழற்சி 1 தான் பெரும்பாலான கல்லூரிகளில் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஷிஃப்ட் 2ங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சுயநிதி கல்லூரிகளில் உள்ள மாதிரி அது வந்து செப்பரேட்டாகவே அது ஒரு தனி விங் மாதிரியே அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி காலி பணியிடங்களில் அரசு தோற்றுவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் இல்லைன்னா அவங்களுக்கான அந்த காலி பணியிடங்களுக்கு பதிலாக தான் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதன் காரணமாக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகிறாங்க. அப்படிங்கிறது தான் ஷிஃப்ட் 1. ஷிஃப்ட் 2 முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே அது வந்து முழுக்க எப்பயுமே நடத்தப்படுறது வந்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே தான் அதுக்கு பான் நடத்துகிறதான சூழல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இவங்க சொன்ன மொத்த லிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 763 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா புது கல்லூரிகளில் ஒரு 560 பேர் போல் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 500 பேர் போல் இருக்காங்க. ஸோ இந்த 500 இதோட 500 சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1700 பணியிடங்கள். சொல்லப்போனால் கடந்த தடவை கால்ஃபர் பண்ண மாதிரி இந்த மாட்டியும் அரௌண்ட் ஒரு 2000 பணியிடங்கள் இல்லை 1500 பணியிடங்கள் வந்து டைரெக்டாகவே தோற்றுவிக்கப்படலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
இதே மாதிரி யுமிஸ் தகவல்கள்னு சொல்லிட்டு கல்லூரி அரசு கலை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் புதிய தகவல்கள் பணியமைக்கப்பட்டு வந்தது. யுமிஸ் பணிகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. யுமிஸ் கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்களோட சேர்க்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா யுமிஸ்னு தகவல்களை பதிவிடுறது, மாணவர்களுக்கான உதவித்தொகை விவரங்களை சேகரிக்கிறது, பதிவிடுதல், இது போன்ற பணிகளை ஆசிரியர் செய்ய வேண்டி இருப்பதால் கற்பித்தல் பணி கூடுதல் கவனம் செலுத்த முடியாத சூழல் உள்ளது. எனவே இது போன்ற பணிகளை செய்வதற்கு தனியாக ஒரு அலுவலரை நியமித்தல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது ஆய்வு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடந்த 12 ஆண்டுகளில் புதிதாக 102 கல்லூரி அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதால், இந்த 12 வருஷத்தில் மொத்தம் 102 அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் அதற்கு தக்கவாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் புதிய ஆசிரியல்லா பணியாளர் பணியிடங்களை உருவாக்குதல், மேலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப ஆசிரியல்லா பணியிடங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது அரசின் முடிவுக்கு உட்படுது அப்படின்னு சொல்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதே இடத்துல 16வது இடத்துல பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 21/3/2024 அன்று வெளியான தீர்ப்பின்படி அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியமாக குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வழங்குதல். இது சென்னை உயர்நீதிமன்றம் 21/3/2024 அன்று வெளியான தீர்ப்பின்படி கல்லூரிகளில் வேலை பார்க்கும் கெஸ்ட் லெக்சர்ஸ் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மாத ஊதியமாக குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வழங்குதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களாம். இப்படித்தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இப்போது தற்போதைய கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா 180 கல்லூரிகள், புதிய கல்லூரிகள்லாம் சேர்த்து 180 கல்லூரிகள் புதிதாக உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் இப்போ உடனடியாக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்படுகிறது இருப்பதால், இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன மொத்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக எடுத்து வச்சுக்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்லப்பட்டது. ஸோ இப்போ கால்ஃபர் ஆரம்பித்தா கூட இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளேயே அனைவரும் ஜாயின் பண்ணி இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று அவங்களுக்கு வகுப்பு தொடங்கப்படும் தேதின்னு பார்த்திங்கன்னா 30/6/2025. அனைத்து கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 16/6/2025. செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் இந்த 16ஆம் தேதியிலேருந்து வந்துடுவாங்க. ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா 30/6/2025 வருவாங்க. அதற்குள்ளே அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு ஏதுவாக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கிறதுங்கிறது தான் இப்போதே இருக்கிற குயிக்கான வழி. ஸோ இது அந்த இடத்துக்கு டிஆர்பி மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 4000 பணியிடங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அதோட துணை வழக்காக பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு பேராசிரியர் பணியிற்கான தகுதி தேர்வு, அந்த எக்ஸாமுக்கான இது வழக்கு இருக்குது. ஸோ இதுக்கான முடிவுகள்லாம் இந்த மாதமே அனைத்தும் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு மாதமாக விடுமுறை, அதன் முன்னாடி வழக்குகளோட அப்டேட்லாம் போட்டுருந்தோம். அந்த வீடியோ அந்த சேனலில் போட்டிருந்த எல்லா வீடியோஸும் இந்த வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. மறக்காமல் இது எஜுகேஷன் சேனல்னால இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னா, இது மாதிரியான எஜுகேஷன் சேனலுக்கு அதிக பெரிய வரவேற்பு கிடையாது. இது சினிமா செய்திகளோ இல்லை பொலிட்டிக்கலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்டென்ட்டையும் நாங்கள் போட்டிருந்தோம்னா நீங்கள் அதிக வரவேற்புக்கு அது உங்களுக்கே தெரியும் அதிக வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பொழுதுபோக்கு அம்சமாகலாம் இல்லை, நம்ம எல்லாமே டீட்டெயிலாக என்ன தகவல் இருக்கோ அது மூலமாக நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக பண்ண முடியும். இல்லைன்னா இது அப்படியே தவிர்த்துட்டு நம்ம வேறு சேனல்லோ இல்லை நம்ம வேறு கான்டென்ட்டோ நம்ம சூஸ் பண்ணுற மாதிரியான சூழல் வந்துடும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக
நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துக்கணும், நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது, அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.